இந்த வீடியோவில் ஏசியால் எவ்வளோக்குள்ள கரண்ட் பில்லு வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏசியை ரிமோட்டில் மட்டுமே ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் பவர் கன்சியூம் பண்ணுங்க. இங்கே ஸ்டெப்லைசரில் அவுட்புட் வந்து ஏசி ஆன் ஆகி ரீடிங் எவ்வளோ பார்க்கும்போது 0.6 ஆம்ஸ் எடுக்குதுங்க. இதுவே ஏசி ரன்னிங்கில் இருக்கும்போது, அதாவது 16 இருக்கும்போது நம்மளுடைய ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 7.70 இருக்குங்க. இப்போ ரிமோட்டில் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஆம்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.6 ஆம்ஸ் எடுக்கும். வால்டேஜ் 230, பவர் இருக்கண்டு விஐ 230 இன்ச்சு 0.67 மல்டிப்ளை பண்ணும்போது 138 வாட்ஸ் வருது. இது வந்து பேர் செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு 138 வாட்ஸ் வருது. இந்த செகண்டை நம்ம ஒரு யூனிட்டாக மாற்றுறோம். ஒரு யூனிட்னா 1 கிலோ வாட்ஸ் அவர். ஒரு கிலோவாக மாற்றும்போது எவ்வளோ வருதுன்னா 0.138 யூனிட் வருது. இது வந்து ஒரு ஹவருக்கு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு யூனிட்டு. நான் ஏசி 10 மணி நேரம் ஓடி ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறது 10 மணி நேரம் ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஆச்சுன்னா எவ்வளோ யூனிட் வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து இப்போ இது 1 ஹவருக்கு வந்த யூனிட்டு. இந்த 1 ஹவருக்கு வந்த யூனிட்டை வந்து மல்டிப்ளை 14 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1.392 யூனிட் வருது. அதாவது கிட்டத்தட்ட 2 யூனிட் வருது. ஒரு நாளைக்கு 2 யூனிட்னா நமக்கு வந்து 60 நாளைக்கு வந்து 60 நாளைக்கு எவ்வளோ யூனிட்னா 116 யூனிட் வருது. இது வந்து 14 மணி நேரம் ஏசி வந்து ஆனில் இருக்கும்போது. இதுவே ஏசி வந்து 4 மணி நேரம் ஓடி 20 மணி நேரம் ஆஃபில் இருந்ததுன்னா 2.76 யூனிட் ஓடுது. 60 நாளைக்கு பார்க்கும்போது 16.56 யூனிட் ஓடுது. இங்கே 100 யூனிட் ஃப்ரீயாகும். 65 யூனிட்டுக்கு டபுள் சார்ஜ் நம்ம தமிழ்நாட்டில் போடுறாங்க.